ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்று மார்ச் 30ஆம் தேதி அதிகாலை 5 மணி தொடங்கி நாளை மார்ச் 31ஆம் தேதிக்கான எஸ்எஸ்டி டோக்கன்கள் 10,000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் காலை 6:30 மணி வரைக்கும் கிடைத்தது. இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்துதான் இந்த தரிசன டோக்கன்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தை தினமுமே டிசைட் பண்றாங்க. தரிசன டோக்கன்கள் தேவைப்படக்கூடியவங்க முதல் நாள் நள்ளிரவு முதலே டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்ல வெயிட் பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு தரிசன டோக்கன்கள் கிடைக்கும். சில ஃபாலோவர்ஸ் இந்த 3 இடங்கள்ல எந்த இடத்துல கூட்டம் குறைவாக இருக்கும், எந்த இடத்திற்கு போனால் வேகமாக டோக்கன் வாங்கிட்டு வரலாம் என்று கேட்கிறீங்க. 3 இடங்கள்லையுமே கூட்டம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ நீங்க எந்த இடத்திற்கு போனாலும் நம்ம கியூல வெயிட் பண்ணி டோக்கன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் கடந்த 2 வாரமாகவே இருக்கு. கடந்த 2 வாரங்கள் கம்பேர் பண்ணும்போது நேற்று முதல் நாளும் திருமலையில பக்தர்களினுடைய கூட்டம் கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருக்கு. அதனால நேரடி சர்வ தரிசனத்துல தரிசனம் பார்க்கக்கூடிய நேரமும் கடந்த 2 நாட்கள்ல வெகுவாக குறைஞ்சிருக்கு. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் இன்று காலை சுமார் 8:15 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்துல சர்வ தரிசனத்தினுடைய கியூ கிருஷ்ண தேஜா சர்க்கிள் வரை இருப்பதாகவும், நேரடி சர்வ தரிசனத்திற்காக கம்பார்ட்மெண்ட்ஸ்ல 6,093 பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பதாகவும், காலை முதல் 11,700 பக்தர்கள் சர்வ தரிசனத்துல தரிசனம் பார்த்து முடித்திருப்பதாகவும், மேலும் 17,207 பக்தர்கள் இன்று சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்க்க முடியும் என்பதையுமே டிடிடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்று காலை 7 மணிக்கு நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் டிடிடி அப்டேட் பண்ணியிருந்த சமயத்தில் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2ல 31 கம்பார்ட்மெண்ட்ஸில் 10 கம்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும்தான் நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பதாகவும், அவர்களுக்கு தரிசனத்திற்கு 8 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. திருமலையினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸ் இன்று காலை 8:15 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் அதிகாலை 5 மணிக்கு இன்று ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ண சமயத்தில் 1,200 ரூம்களோடு கோட்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1,178 ரூம்கள் ரெஜிஸ்டர் ஆகியிருந்தது. 509 ரூம்கள் வேக்கண்டாக இருந்தது. ரூம் தேவைப்படக்கூடியவங்க ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பியோடு கியூல ஜாயின் பண்ணி நீங்க ரூமிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். திருமலையில இன்று முதல் தொடர்ந்து 3 நாட்களுக்கு வசந்தோற்சவம் விழா நடக்க இருக்குது. வசந்தோற்சவம் விழாவை முன்னிட்டு மார்ச் 30, 31 மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த 3 நாட்களுக்கு ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஷ்ர தீப அலங்கார சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க. நாளை மார்ச் 31ஆம் தேதிக்கு அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நாளை வசந்தோற்சவத்தினுடைய 2ஆம் நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி காலையில திருமலை கோவிலினுடைய மாட வீதிகள்ல தங்க ரதத்துல வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. சில ஃபாலோவர்ஸ் ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவை இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி வசந்தோற்சவத்தினுடைய 3ஆம் நாள் என்பதனால அன்றைய நாள் கருட சேவா இருக்காது. அதற்கு பதிலாக திருமலை கோவிலினுடைய 3 உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி, ருக்மணி சமேதமாக கிருஷ்ணர், சீதா தேவி சமேதமாக ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை திருமலை கோவிலினுடைய மேற்கு மாட வீதியில W2 கேட்ல இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தில இருந்து ஒரு சேர புறப்பட்டு மாட வீதிகள்ல வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. நேற்று மார்ச் 29ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 80,774. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 27,447. உண்டியல் காணிக்கை 4.05 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் 10 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வெயிட் பண்ணிட்டே இருந்ததாகவும், அவர்களுக்கு தரிசனத்திற்கு நேற்று 8 மணி நேரமானதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. நேற்றும் நம்முடைய சேனல் ஃபாலோவர்ஸ் சிலர் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்லையும் நேரடி சர்வ தரிசனத்திலையும் கூட்டம் குறைவாக இருந்தது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ல 1.5 மணி நேரத்திலே தரிசனம் பார்த்து முடிச்சிட்டோம். நேரடி சர்வ தரிசனத்துல சிலர் 4.5 மணி நேரத்திலையும் சிலர் 7 மணி நேரத்திலையும் தரிசனம் பார்த்து முடித்திருந்ததாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் இன்று தரிசனம் பார்ப்பதற்கு 6 முதல் 12 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும், டோக்கன்கள் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 6 மணி நேரமும் ஆகலாம். இந்த தரிசன நேரமானது நீங்க கியூல ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்தும், திருமலையில வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் இதைவிட கூடுதலாகவோ குறைவாகவோ கூட ஆகலாம்.
திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.